கடலாமை முட்டை கரை சனிலிட்டபின் கடலில் இறங்கி தியானம் செய்து உடனே தன் முட்டை பொறிக்கும் உவமை போல் உள்ளமையாகுமாமென் பிறவி. அல்லாஹு 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 அல்லாஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, வலது ஜினா விபச்சார குழந்தை என்றால் யார் என்பது உங்களுக்கு தெரியும். சட்டப்படி திருமணம் செய்யாமல் ஒரு பெண் அந்நிய ஆணுடன் சட்டப்படி திருமணம் செய்யாமல் உடலுறவு கொண்டு அதன் மூலம் குழந்தை பிறந்தால் அதற்கு வலது ஜினா, விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்று சொல்லப்படும். இது ஷரியாத்திலே விபச்சார குழந்தை என்றால் உரிய முறைப்படி, இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்யாமல் உடல் உறவு கொண்டு அதன் மூலம் பிறந்த குழந்தை. ஹகீகத்திலே விபச்சார குழந்தை என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வை அறியாதவன், அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளாதவன், அல்லாஹ் யாரென்று புரிந்து கொள்ளாதவன் விபச்சார குழந்தை, விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று ஹகீகத்திலே சொல்லப்படும். ஷரியாத்தில் சொல்லப்படுகின்ற விபச்சார குழந்தையை எடுத்துக்கொண்டாலும் அந்த குழந்தைக்கு தாயைத்தான் தெரியுமே தவிர தகப்பனை தெரியாது. விபச்சார குழந்தைக்கு தகப்பனை தெரியுமா? பெற்றவளை தெரியும். அவளுடைய வயிற்றிலிருந்தான் அந்த குழந்தை வழியாகி இருக்கிறது. அதனால் அவளுக்கு குழந்தைக்கு தாயை தெரியும். தனது தகப்பன் யார் என்று அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் விபச்சாரத்தில் பிறந்தவனாக ஹகீகத்திலே, தரீகத்திலே, மாரிஃபாவுடைய ஞானத்திலே கணிக்கப்படுகின்றான். விபச்சாரத்தில் பிறந்த ஒருவனுக்கு பின்னால் நின்று தொழுதால் தொழுகை நிறைவேறும். ஆனால் மக்ரூஹ், ஒரு ஹராமுல புறக்கி இருக்கான்னு வச்சுக்குவோமே, அவன் எப்படியோ ஓதி கீதி மௌலவியா போயிட்டான், பள்ளியில பேசி மாமா இருந்து தொழுவிக்கிறான். இவனை பின்பற்றி தொழுதால் தொழுகை நிறைவேறும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மக்ரூஹ், ஜமாஅத்தோட தொழுதா எத்தனை தரஜா கிடைக்கும்? 27 தரஜா கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது, ஹதீஸ்களில் வருகிறது. அந்த 27 தரஜாவும் ஹராமுல புறக்கிக்கு பின்னால நின்று தொழுதால் எங்களுக்கு கிடைக்காது. அதே போல அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளாத ஹராமுல புறக்கி இருக்கானே, அவனை விளங்கிக் கொள்ளாத வலது ஜினா, அவனுக்கு பின்னால் நின்று தொழுதாலும் தொழுகை நிறைவேறும். ஆனால் மக்ரூஹ், ஜமாஅத்துடைய 27 தரஜா கிடைக்காது. இங்க எந்த பள்ளிக்கு போய் தொழுதாலும் சரிதான், பத்ரியாவில் தொழுதாலும் சரிதான், ஓதியாவில் தொழுதாலும் சரிதான், எங்க தொழுதாலும் சரி, அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு பின்னால் நின்று தொழுதால் தொழுகை நிறைவேறும், 27 தரஜா கிடைக்காது, அது மக்ரூஹாக ஆகும். ஆகையினால்
தொழுவிக்கின்றவனும் அல்லாஹ்வை தெரிந்தவனாக இருந்து கொள்ள வேண்டும். தொழுகின்ற நாமும் அல்லாஹ்வை தெரிந்த ஒருவனுக்கு பின்னாலே நின்று தொழுவதற்கு நாங்கள் தண்டித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் வலது சினாவாகத்தான் ஆக வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்காக ஒருவர் புறப்பட்டு அல்லாஹ்வை தெரிந்து கொள்வோம், அல்லாஹ்வை அறிந்த பெரியார்களை அணுகி அவர்கள் மூலம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று ஒருவர் வெளிப்பட்டு ஒரு ஞானியை நாடி தேடி போனார். அந்த ஞானி கேட்கிறார், என்ன தம்பி வந்தது என்று. அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், அல்லாஹ்வை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டான் அந்த பையன். அதற்கு அந்த ஞானி சொன்னார், மத்தியான நேரமாக இருக்கிறது, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு 2 பேரும் ஒரு இடத்திற்கு சென்று அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொள்வோம், நான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னார். அஸ்ர் தொழுகை முடிந்த பிறகு ஞானியும் இந்த மாணவனும் இருவருமாக ஞானிக்குரிய ஒரு தோட்டம் இருந்தது. கடற்கரை ஓரம் ஞானிக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திற்கு இந்த மாணவனை அழைத்து சென்று பாயை போட்டு அதிலே அவனை அமரச் செய்து பக்கத்திலே ஞானியும் அமர்ந்து கொண்டு அந்த மாணவனிடத்திலே கேட்கிறார், கொய்யா மரத்தை காட்டி இந்த மரம் என்ன மரம் என்று கேட்டார். அவன் சொன்னான், இது கொய்யா மரம் என்று சொன்னான். சரி, வாழை மரத்தை காட்டி இது என்ன மரம் என்று கேட்டார். வாழை மரம் என்று சொன்னான். தென்னை மரத்தை காட்டி இது என்ன மரம் என்று கேட்டார். தென்னை மரம் என்று சொன்னான். பனை மரத்தை காட்டி இது என்ன மரம் என்று கேட்டார். பனை மரம் என்று சொன்னான். தோட்டத்தில் இருந்த ஒவ்வொரு மரத்தையும் சுட்டி காட்டி இது என்ன மரம் என்று கேட்க அவன் அந்த மரத்தின் பெயரை சொன்னான். விஷயம் முடிந்து விட்டது. வா போவோம் என்று ஞானி மாணவனை கூப்பிட்டார். அப்போது மாணவன் கேட்கிறான், அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தருவதாகத்தானே என்னை அழைத்து வந்தீர்கள். தோட்டத்திற்கு வந்து அது என்ன மரம் இது என்ன மரம் என்று கேட்டு முடித்துவிட்டு எழுந்து செல்கிறீர்களே, அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தரவில்லையே என்று சொன்னான். அதற்கு அந்த ஞானி சொன்னார், தம்பி, தோட்டம் என்றால் என்ன தெரியுமா? கொய்யா மரம், வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், இன்னும் எத்தனையோ மரங்களை உள்ளடக்கிய ஓர் இடத்துக்குத்தான் பெயர் தோட்டம். அதே போல அல்லாஹ் என்பது ஒரு தோட்டத்தை போன்றது. அதில் நீ ஒரு மரம், நான் ஒரு மரம், அவள் ஒரு மரம், அவன் ஒரு மரம். இருக்கின்ற ஒவ்வொரு சிருஷ்டியும் அல்லாஹ் என்ற தோட்டத்திலே இருக்கின்ற மரங்கள். இப்போது உனக்கு அல்லாஹ் யார் என்று விளங்கியதா என்று கேட்டார்கள். ஆம் ஞானியே, நாயகமே, எனக்கு விளங்கிவிட்டது என்று சொன்னான். இந்த கதையிலிருந்து நீங்கள் எதை விளங்குகிறீர்கள்? ஒவ்வொரு மனிதனும் தோட்டத்திற்கு சென்று தோட்டத்தை பார்ப்பதாயிருந்தால் எதை பார்க்க முடியும்? மொத்தமான ஒரு தோட்டத்தை தான் பார்க்க முடியும். தோட்டத்தை தனியே பார்க்க முடியுமா? பனைமரம், வாழை மரம், கொய்யா மரம், தென்னை மரம் போன்ற மரங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு மொத்தத்துக்குத்தான் தோட்டம் என்று பெயர். இதை தவிர தோட்டத்தை தனியே பார்க்க முடியுமா? முடியாது. வாழை மரத்தை பார்க்கலாம், தென்னை மரத்தை பார்க்கலாம், பனை மரத்தை பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹ்வை பார்ப்பதென்றாலும் அப்படித்தான். மொத்தமாக பார்,
அவனேதான் இருக்கிறான். அப்துல் ரவுப் ஒரு மரம், இஸ்மாயில் ஒரு மரம், இப்ராஹிம் ஒரு மரம், முஸ்தபா ஒரு மரம். இப்படி அல்லாஹ் என்ற தோட்டத்திலே வாழக்கூடிய சிருஷ்டிகள் தான் சிருஷ்டிகள் அனைத்தும். ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மொத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அவனை தவிர ஒன்றுமே இல்லை. அவன் எதுடன் சேரவும் இல்லை, அவன் எதை விட்டும் பிரியவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தின் மூலம் இந்த வஹதத்துல் வஜூத், மெய்ஞானத்தை, அவன் அல்லாத ஒன்றுமே இல்லை, அவன் தான் இருக்கின்றான் என்ற தத்துவத்தை திருக்குர்ஆனின் பல இடங்களிலே கூறி காட்டியிருக்கிறான். அதில் ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். وَقَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا سُبْحَانَهُ بَل لَّهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ كُلٌّ لَّهُ قَانِتُونَ. சூரத்துல் பக்ராவில் இந்த வசனம் வரும் என்று நான் நினைக்கிறேன். ஓதின உங்களுக்கு தெரியும். ஆயத்து தெரியாவிட்டாலும் பொருளை கவனித்து பாருங்கள். வகாலு, அந்த காபிரீன்கள் சொன்னார்கள், இத்தகதல்லாஹு வலதன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிள்ளையை ஆக்கிக் கொண்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். யஹூதிகள் எப்படி சொன்னார்கள்? வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் சொன்னார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். உஸைர் என்று ஒரு நபி இருந்தார்கள். அந்த நபியை பற்றி யஹூதிகள் சொல்லும் போது இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ். நஸாராக்கள் சொன்னார்கள் அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அரபு நாட்டில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள் அல் மலாயிகத்து பனாத்துல்லாஹ், மலக்குகள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொன்னார்கள். இதுதான் அவங்க சொன்னது. யஹூதிகள் எப்படி சொன்னார்கள்? உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். வகாலத்தின் நஸாரா, நஸாராக்கள் சொன்னார்கள் அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். அரபு நாட்டு முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள் அல் மலாயிகத்து பனாத்துல்லாஹ், மலக்குகள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான், வகாலு இத்தகதல்லாஹு வலதன், அல்லாஹ் தஆலாவுக்கு பிள்ளை உண்டு, ஒரு வலது உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வியந்து பேசுகிறான், ஆச்சரியப்பட்டு பேசுகிறான். வகாலு இத்தகதல்லாஹு வலதன் சுப்ஹானஹு என்று சொல்வது போல, சுப்ஹானா, அவன் தூயவன், அவன் பரிசுத்தமானவன். பல், நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருப்பதாக சொல்கிறீர்கள், ஈசா அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள், உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறீர்கள், மலக்குகள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொல்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானா, இதென்ன பேச்சை பேசுகிறீர்கள்? பல், அப்படி அல்ல, லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. உஸைர் மட்டுமல்ல, ஈசா மட்டுமல்ல, மலக்குகள் மட்டுமல்ல அல்லாஹ்வுக்கு இருக்கின்ற ஆக்கள்.
பல் லஹு மா பிஸ்ஸமாவாத்தி வல் அர்து, வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு இருக்கின்றன. இங்க அரபு படிக்கல சகோதரர்களே, அதனால எங்களுக்கு அதை சரியா விளங்கப்படுத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க அரபு படிச்ச ஆக்கலண்டா என்ன அழகாத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கான். ஏண்டா இந்த உலமாக்களுக்கு விளங்காம கிடக்குது? நீங்க உலமாக்கள் ஏசி திருவிங்க ஊரெல்லாம் சேர்ந்து அரபு படிக்காதனால அந்த ருசி அந்த ரசம் விளங்குதில்லை, ரசனை விளங்குதில்லை. இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு தானே இங்கிலீஷ் படம் பார்க்கக்குள்ள ருசி விளங்கும், ஹிந்தி தெரிஞ்சவனுக்கு தானே ஹிந்தி படம் பார்க்கக்குள்ள ருசி விளங்கும். பாச தெரியாட்டி ஏதோ ஒரு விளங்கினவன் சிரிக்கக்குள்ள நாமையும் சேர்ந்து சிரிச்சிக்க வேண்டியதுதான், விளங்கினவன் அளக்குள்ள நாங்கையும் சேர்ந்து அள வேண்டியதுதான். அந்த நிலைமை தான் இப்போ உங்களோட நிலைமை. இந்த வசன நடைய பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வஹதத்துல் வஜூதை எப்படி சொல்லுகிறான், எந்த நாகரிகமான பாசையிலே தெளிவாக விளங்கப்படுத்துகிறான் என்பதை உணர முடியும். வகாலு தஹல்லாஹு வலதன், அந்த வசனம் இப்படியும் வரலாம். எப்படி தெரியுமா? வகாலு தஹல்லாஹுல் வலத என்று வரலாம், அப்படி வரல. அல் வலத் என்றால் பொதுவாக பிள்ளை என்ற அர்த்தம். வலதுன் என்றால் துன் என்று வந்துட்டா ஒரு பிள்ளை என்ற அர்த்தம் வரும். அப்ப அல்லாஹ் தஆலா வகாலு தஹல்லாஹுல் வலத என்று சொல்லல, வகாலு தஹல்லாஹு வலதன், அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. ஆறு உசைர் என்ற ஒரு பிள்ளை இருக்கு, ஈசா என்ற ஒரு பிள்ளை இருக்கு. அப்ப நீங்க யாரு? அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தா அப்ப நீங்க யாரு? உலகத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் யாரு? அப்ப ஒரு பிள்ளையில் ஏன் கட்டுப்படுத்துகிறாய்? ஈசாவில் மட்டும் ஏன் கட்டுப்படுத்துகிறாய்? உசைர் நபியில் மட்டும் ஏன் கட்டுப்படுத்துகிறாய்? மலக்குகளில் மட்டும் ஏன் அவனை கட்டுப்படுத்துகிறாய்? வலதன், ஒரு பிள்ளை இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானா, என்னொரு அநியாயமான பேச்சாக இருக்கிறது. அவனுக்கே கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்க, எத்தனை கோடி இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் இல்ல, மொத்த மக்கள் எத்தனை கோடி? 600 கோடி. இப்ப சென்ற வார கணக்கின்படி, கணக்கெடுப்பின்படி உலகத்திலே 600 மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்ப உசைர் மட்டும் அல்லாஹ்வுடைய மகன் என்றால், ஈசா மட்டும் அல்லாஹ்வுடைய மகன் என்றால், மலக்குகள் மட்டும் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்றால், இந்த 600 கோடியும் யாரு? அதனால உதாரணமா சொல்றேன், என்ற கூட்டாளி முசம்மிலுக்கு ஒரு ஆள் சொல்றாரு சபையிலிருந்து, என்ற கூட்டாளியை பத்தி சொல்லும் போது அவருக்கு ஒரு புள்ளரிக்கங்காரு அல்ல 2 புள்ளரிக்கங்காரு. நான் இருந்துகிட்டு விஷயம் தெரிஞ்சாள், நான் இருந்துகிட்டு சொல்றேன், எந்த கதையை கதைக்காப்பா, அம்பாளுக்கு 16 புள்ளரிக்கிறார் என்று சொல்லும் பாணியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். பாணிய பார்க்கணும். எந்த பாணி? வீட்டுல இடியப்பத்து ஊத்திட்டுங்கிற பாணி இல்ல. அரபு நட, சியாக்கு சிபாக்கு என்றிருக்கிறது. முன் தொடர் பின் தொடர், அந்த நடை இருக்கிறதே, பாச நடை, மொழி நடை. அந்த நடையை பார்க்கும் போதே விளங்கும் இதுல என்ன சொல்லப்படுகிறதுங்கிறது விளங்கும். அதை நடையை தெரிஞ்சுக்கணும். இது நடையனும் தெரியாது, நடையும் தெரியாது என்றா எதை புரிந்து கொள்ள முடியும்? ஆகவே வலதன், ஒரு பிள்ளை அல்லாஹ்வுக்கு உண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானா, ஒரு பிள்ளை அறிக்கி. பல், பல் என்றா என்ன? பல் என்று நாய் உழைக்கிற மாதிரி பல் பல்லாது. பல் என்றா முன்னால பேசி வந்த பேச்ச பின்னால பிரட்டி சொல்ற. முன்னால பேசி வந்தது சரியில்லை, இதுதான் சரி என்று காட்டுறது. அதற்கு அரபியில யுவராப் என்று சொல்வார்கள். யுவராப், பல் யுவராப். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. லஹு மா பிஸ்ஸமாவாத்தி வல் அர்தி
வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்குத்தான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்குத்தான். அனைத்தும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அனைத்தும் லஹு அவனை காணித்தூன் வழிபடுகின்றன, அவனுக்கு சரணடைகின்றன என்று அந்த ஆயத்தை முடிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதிலிருந்து என்ன விளங்குகிறீர்கள்? இதைத்தான் நீங்க விளங்கணும். அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இல்லை, இரண்டு பிள்ளை இல்லை. ஈசா மட்டும் அல்லாஹ்வோட பிள்ளை இல்லை, உசைர் மட்டும் அல்லாஹ்வோட பிள்ளை இல்லை, மலக்குகள் மட்டும் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் இல்லை. பல்லஹு மா ஃபிஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு சொந்தம். என்ன சொந்தம்? உங்களுக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம் சகோதரர்களே. விளங்காட்டி தூங்கப்படா. என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டு இருக்கணும். வீட்டை போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு தரம் ஆராய்ஞ்சு புரியாவிட்டா இரண்டாவது தரம் ஆராயும் போது புரியும். அல்லது சக்கராத்து நேரத்திலேயாவது அல்லாஹ் தஆலா புரிய வைப்பான். உங்களுக்கு தெரியும், படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப நானும் இந்த வயசுல உள்ள நீங்களும் சும்மா 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிச்ச ஆக்கள் தான். நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்போ உள்ள காலத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். தமிழ் மொழியிலே 6ஆம் வேற்றுமை உருபு என்று ஒன்று இருக்கிறது. படிக்கிறீங்களா நீங்க? அப்படி இருக்கா? நீங்க அந்த இடத்துக்கு போகல போல இருக்கீங்க. தமிழ் மொழியில் 6ஆம் வேற்றுமை உருபு என்று ஒன்று இருக்கிறது. அதிலே தற்கிழமை பிரிதின் கிழமை என்று 2 அம்சங்கள் பேசுவார்கள். தற்கிழமை பிரிதின் கிழமை என்று 2 அம்சங்கள் பேசுவார்கள். தற்கிழமை என்றால் விட்டு பிரியாதது, பிரிதின் கிழமை என்றால் விட்டு பிரிந்தது என்ற அர்த்தம். உதாரணமாக வைத்துக் கொள்வோம். ரவுஃப் மௌலவிக்கு தலை உண்டு, ரவுஃப் மௌலவிக்கு கை உண்டு, ரவுஃப் மௌலவிக்கு கால் உண்டு. இது என்ன? தற்கிழமை, விட்டு பிரியாதது. ரவுஃப் மௌலவியின் தலை ரவுஃப் மௌலவியை விட்டு பிரிந்ததா? ரவுஃப் மௌலவியின் கை அவரை விட்டு பிரிந்ததா? ரவுஃப் மௌலவியின் கால் அவரை விட்டு பிரிந்ததா? இல்லை, விட்டு பிரியாதது. இதற்கு தற்கிழமை என்று சொல்வது. ரவுஃப் மௌலவிக்கு தோட்டம் உண்டு, ரவுஃப் மௌலவிக்கு கார் உண்டு, ரவுஃப் மௌலவிக்கு கடை உண்டு. இது தற்கிழமையா பிரிதின் கிழமையா? பிரிதின் கிழமை. ஏன்? விட்டு பிரிந்தது. ரவுஃப் மௌலவிட தோட்டம் ரவுஃப் மௌலவியில் ஓட்டிட்டு அருகி, ரவுஃப் மௌலவிட கடை ரவுஃப் மௌலவியில ஓட்டிட்டு அருகி, ரவுஃப் மௌலவிட காரு ரவுஃப் மௌலவியில ஓட்டிட்டு அருகி இல்ல. அப்ப அதை என்ன சொல்றது? பிரிதின் கிழமை என்று சொல்லப்படும். பல் லஹு மா ஃபிஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன என்றால் தற்கிழமை அடிப்படையில் நோக்க வேண்டுமா? பிரிதின் கிழமை அடிப்படையில் நோக்க வேண்டுமா? ரவுஃப் மௌலவிக்கு தலை கை கால் இருப்பது போல் என்று நாங்கள் விளங்குகிறோமே, அப்படி விளங்க வேண்டுமா? ரவுஃப் மௌலவிக்கு தோட்டம் கடை கார் இருப்பது போல் என்று விளங்க வேண்டுமா? எப்படி விளங்க வேண்டும்? வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உண்டு என்ற இந்த வசனத்துக்கு நாங்கள் விளங்க வேண்டியது, ரவுஃப் மௌலவிக்கு கை இருப்பது போல அவரை விட்டு பிரிந்ததல்ல, ரவுஃப் மௌலவிக்கு கால் இருப்பது போல அவரை விட்டு கால் பிரிந்ததல்ல, ரவுஃப் மௌலவிக்கு கை இருப்பது போல அவரை விட்டு பிரிந்ததல்ல. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உண்டு என்றால் அவனை விட்டு பிரிந்தவை அல்ல. லம் யத்தஸில் வலம் யன்ஃபஸில், அவன் சிருஷ்டியை விட்டு பிரிந்தவனும் அல்ல, சிருஷ்டியுடன் சேர்ந்தவனும் அல்ல. சேர்வதற்கும் பிரிவதற்கும் எத்தனை வஸ்துக்கள் வேணும்? 2 வஸ்துக்கள் வேணும். சேர்வதாயிருந்தாலும் ஒன்று இன்னொன்றுடன் சேர வேண்டும்,
பிரிவதாயிருந்தாலும் ஒன்று இன்னொன்றை விட்டு பிரிய வேண்டும். இரண்டுக்கும் இடமில்லை. காரணம், உள்ளது ஒரே பொருளாக இருக்கும் போது அது எதனுடன் சேர்வது, அது எதனுடன் பிரிவது? ஆகவே லம் யலிது வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை, அவன் புறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாரால் புறப்படவும் இல்லை. லம் யலித், அவன் பிரியவும் இல்லை, அவனில் இருந்து எதுவும் பிரியவும் இல்லை. பொறுதல் என்ற என்று சகோதரர்களே, வயிற்றுக்குள்ள இருக்கிற கூடிய பிள்ளை என்ன செய்து வெளியால வந்தா தாய் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று சொல்கிறோம். வலதத் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா பெற்றெடுத்தாள், வயிற்றுக்குள்ள இருந்ததை வெளியாக ஆக்கிவிட்டாள், பிரிஞ்சு போச்சு. லம் யலித், அல்லாஹு தஆலா இன்னொன்றுடன் இருந்த அவன் பிரியவும் இல்லை, பெறவில்லை என்றால் பிரியவில்லை. வலம் யூலது, அவனிலிருந்து ஒன்று பிரியவும் இல்லை, அவன் ஒன்றிலிருந்து பிரியவும் இல்லை, அவனிலிருந்து ஒன்று பிரியவும் இல்லை. ஒரே ஒரு பொருள் பிரிந்தது என்று சொல்வதற்கோ சேர்ந்தது என்று சொல்வதற்கோ முடியவே முடியாது, அது அசாத்தியம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இருக்கிறான். எங்கட கை இருக்கலவா, எங்கட கை மொத்தம் இது என்ன தம்பி, இது கை, இதுக்கு மொத்தமா சொல்லுவீங்க கை என்று சொல்வீர்கள். இதுல என்ன இருக்கி, விரல் இருக்கி, ஒரு விரல் ரெண்டு விரல் என்று 5 விரல் இருக்கி. இந்த கைக்கு இந்த விரல்கள் வேறானவையா அல்லது கை தானானதா? இந்த கைக்கு இந்த விரல்கள் வேறானவையா? இல்லை, வேறானவை அல்ல, கைதான், அதுதான் விரல் இருக்கி. அதே போல அல்லாஹ்வுல தான் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு வேறு, இவர் அவருக்கு வேறு, அவர் அவருக்கு வேறு, அது உண்மைதான். கைக்கு விரல்கள் வேறானவை அல்ல, ஆனால் பெருவிரலுக்கு சுட்டு விரல் வேறானது, சுட்டு விரலுக்கு நடுவிரல் வேறானது, நடுவிரலுக்கு நன்னி விரல் வேறானது, நன்னி விரலுக்கு சின்ன விரல் வேறானது. இந்த விரல்களுக்கு இடையிலே இது இதற்கு வேறானது, இது இதற்கு வேறானது என்று சொல்லலாமே தவிர இந்த விரல்கள் கைக்கு வேறானது என்று சொல்ல முடியுமா? இல்லை, கை தானானவை தான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டும் எதுவுமே பிரியவில்லை. கையை விட்டும் விரல்கள் பிரியாதது போல மரத்தை விட்டும் மரத்தின் கிளைகள் பிரியாதது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டும் எதுவுமே பிரியவில்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு என்னடப்பா இருக்கி என்ன இல்லை சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கி என்ன இல்லை? ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், அவனுக்கு எல்லாமே இருக்கென்று ஒரே ஒரு வசனத்தில் சொல்லிட்டான். வலஹு குல்லு ஷை, குர்ஆன் ஆயத்து, வலஹு குல்லு ஷை, அவனுக்கு எல்லாமே உண்டு. தலை இருக்கா, மூக்கிரிக்கா, காதிரிக்கா, கண்ணிரிக்கா என்று கேட்க தேவையில்லையே. எல்லாமே உண்டு என்றால் எல்லாமே அவனுக்கு உண்டு. அங்கேயும் நீங்கள் யோசிக்க வேண்டும். பல் லஹு மா ஃபிஸ்ஸமாவாத்தி வல் அர்தி, வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உண்டு என்றால் எந்த அடிப்படையில்? தற்கிழமை என்ற அடிப்படையில், பிரிதின் கிழமை என்ற அடிப்படையில் அல்ல என்பது போல வலஹு குல்லு ஷை, அவனுக்கு எல்லாமே உண்டு என்றால் தற்கிழமை என்ற அடிப்படையில் தான் அவனுக்கு எல்லாம் உண்டு. பிரிதின் கிழமை என்ற அடிப்படையில் அவனுக்கு நாங்கள் நோக்கக்கூடாது. எனக்கு தோட்டம் இருக்கி, எங்க இருக்கி? கிராங்குளத்தில் இருக்கி. நான் எங்க இருக்கேன்? நான் காத்தாங்குடியில் இருக்கேன். எனக்கு தோட்டம் கிராங்குளத்தில் இருக்கி, என்னை விட்டு பிரிஞ்சு எவ்வளவோ தூரத்தில் இருக்கி. நான் இருக்கிறேன், என்னுடைய தலை இருக்கிறது, என்னை விட்டு பிரிந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறது? இல்லை, என்னிலேயே இருக்கிறது. இதே போல நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன், எண்ணிக்கையில் ஒருவன் அல்ல. எண்ணிக்கையில் ஒருவன் என்றால் அவன் மதூதாக போய்விடுவான், எண்ணப்பட்டவனாக ஆகிவிடுவான். எண்ணப்பட்டால்
அதுவும் ஹஸ்ரு, அதுவும் ஒரு கட்டுப்பாடு. ஒன்றங்கிறது கட்டுப்பாடா இல்லையா? அல்லாஹ் தஆலா கட்டுப்பாடு இல்லாதவன், மஹ்சூர் அல்ல, மஅதூத் அல்ல. அல்லாஹ் தஆலா எண்ணப்பட்டவன் அல்ல. நம்ம ஒருவன் என்று சொல்லும் போது எண்ணப்பட்டவனாக இல்லையா? ஒன்றென்கிறது எண் இல்லப்பா. ஒன்றென்பது எண் கிடையாது. எண் படிச்சாக்கள், எண் கணிதம் படிச்சாக்கள் இருப்பீங்க, அல்ல படிச்சுட்டு இருப்பீங்க, அல்ல படிக்க போவீங்க. ஒன்று என்கிறது எண் இல்லை, அது ஒன்றுதான், எண் இல்லை. எண்ணுங்கிறது எப்ப வரும் என்று தெரியுமா? இரண்டு இருக்கும் போதுதான் ஒன்று இரண்டு என்று வரும். இரண்டு இல்லை என்றால் அது ஒன்றுதான், அது எண் அல்ல. ஒரு பேனையை கொடுத்து, தம்பி இது எண்ணுறா, எண்ணு பார்ப்போம். நீ எண்ணப்படாங்க, எண்ணி நீ என்ன ஒன்ற மடந்தானம், இது ஒன்று தானே, அது எப்படி எண்ணுற? ஒன்றுதான். ரெண்ட கொடுத்து தம்பி இதை எண்ணண்டா ஒன்று ரெண்டு என்று எண்ணலாமே தவிர ஒன்றை எண்ண முடியாது. அது மொத்தத்தில் ஒன்றுதான், அது எண்ணல்ல. ஆகையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் என்றால் மொத்தத்தில் ஒருவன், அவன் தான் இருக்கான், வேற விஷயம் இல்லை. இந்த என்ற ஒருவன் அல்ல, ஒரு அல்லாஹ், ரெண்டு அல்லாஹ், மூணு அல்லாஹ் என்று இந்த எண்ணிலே வருகின்ற, எண்ணிக்கையிலே வருகின்ற ஒருவன் அல்ல. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்க எவ்வளவுதான் வணக்கம் செய்தாலும் சரிதான், எவ்வளவுதான் தபலியில போனாலும் சரிதான், 4 மாசமும் 10 நாளும் போனாலும் சரிதான், 4 வருஷமும் 10 மாசமும் போனாலும் சரிதான், இதவெல்லாம் நின்று மணங்கினாலும் சரிதான், நெத்தியும் தேஞ்சி முழங்காலும் தேஞ்சி போனாலும் சரிதான். நாம 35 மாடியில ஒரு வீடு கட்ட போறோம் நினைச்சா அத்திவாரத்தை எப்படி போடுவோம்? இன்ஜினியரை கொண்டு வந்து இந்த ஆரப்பட்டையில் இருக்கிற பொன்னம்பலத்தை கூட்டிட்டு வந்து 35 மாடிக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், அத்திவாரம் போட மாட்டோம். 35 மாடி கட்டுறேன்னா கொழும்புல இருந்து நல்லா படிச்சு ஒரு இன்ஜினியரை கொண்டுட்டு வந்து இதுக்கு 35 மாடி கட்டணும், அத்திவாரத்தை போடுங்க. ஏன்னா அவன் வெட்டுவான், எப்படி 20 அடி 25 அடி ஆழத்துல வெட்டுவான். வெட்டி கான்கிரீட் போட்டு அதை செஞ்சு செஞ்சு பலமாக ஆக்கித்தான் 35 மாடியை எழுப்புவான். 35 மாடி கட்டிடத்துக்கு களிமண்ணால அத்திவாரத்தை போட்டு 35 மாடி கட்டணம் எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியா. சும்மா சின்ன ஒரு காத்து அடிச்ச உடனே 35 மாடி கட்டடம் என்ன செய்யும்? அழிஞ்சு போகும், விழுந்து விடும். அத்திவாரம் அழிகிறது, கட்டிடம் ஜொலிக்கிறது. என்ன பிரயோஜனம் இருக்கிறது? தாடி வச்சிருக்கான் அழகா, தலைப்பா கட்டிக்கிட்டான் அழகா, நெசனல போட்டுக்கிட்டான், என்னமோ ரசூலுல்லாஹ் தான் நெசனல் போட்டு மற்ற வேற ஒன்றும் உடுக்கலையே, டிஷர்ட் போடலையேட்டு அவன் நெசனல்லையே போட்டுக்கிட்டான். மிஸ்வாக்கு எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான், மிஸ்வாக்கு எடுத்து காதுக்குள்ள வச்சுக்கிட்டான். கட்டிடம் ஜொலிக்கிறதா இல்லையா? கட்டிடம் ஜொலிக்கிறது, அத்திவாரம் அழிகிறது, ஈமான் இல்லை, தௌஹீத் இல்லை. எப்படி இந்த கட்டடம் நிலை பெற்றிருக்கும்? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பல தடவை, இவனுக்கு ஞாபகம் பாரதுக்காக சொல்றேன், முடிச்சுக்கிறேன், பசிச்சா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்னுடைய தகப்பனார் சக்கராத்து வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் நம்ம ஊர்ல ஒரு ஆலிம் இருந்தாரு. அவர் எங்களோட வாப்பா கிட்ட அந்த காலத்துல ஓயின மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல இபாதத்துகள் செய்வாரு, என்ன போலையெல்லாம் இல்லை. அவர் எந்த நேரம் இபாதத்து செய்கிற ஒரு ஆலிமோ. சக்கராத்து வருத்தத்தில் வாப்பாவுக்கு பக்கத்துல வந்து குந்திக்கிட்டு அழுதாரு, ரொம்ப அழுதாரு, தேம்பி தேம்பி அழுதாரு. பாப்பா திரும்பி பார்த்து என்ன அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல நீங்க மௌத்தா போறீங்க அழுகுறோம். இவ்வளவு நாளும் நான் கிடந்தனே, இது வைர மரமா சோத்தி மரமான்னு கொஞ்சம் தட்டி கிட்டி பாத்தீங்களா நீங்க? இந்த மரம் வைர மரமா, முதிர மரமா, அல்லது முருங்க மரமா என்று தட்டி கிட்டி பாத்தீங்களா? நான் பயணமாக போகிறேன், இந்த நேரத்தில் வந்து அழுதால் என்னால் தான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு வாப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க அவரை பார்த்து. மௌலவி சாஹிப், நீங்க செய்திருக்கிற வணக்கத்தை பார்த்தா உஹது மலையை விட பெருசா தெரியுது எனக்கு. அவ்வளவுக்கு வணக்கம் செய்கிறீங்க. ஆனால் கியாம நாளையில் உங்களுடைய வணக்கங்கள் எல்லாம் ஹபாஅன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாக ஆகும். அங்க அமலாக இருக்காது. பரத்தப்பட்ட
புழுதியாக போய்விடும். என்ன விஷயம் இல்லாததாக ஆகிவிடும். ஏன் தெரியுமா மௌலவி சாஹிப்? ரொட்டிக்கு உப்பு சேர்க்கிற மாதிரியாவது, சோத்துக்கு உப்பு சேர்க்கிற மாதிரியாவது இந்த தௌஹீத இறை ஞானத்தை உங்களுடைய இபாதத்தோட நீங்க சேர்த்துக்கணும். சேர்க்கல நீங்க. ரொட்டிக்கு மா கூடையா உப்பு கூடையா? உப்பு கொஞ்சம் தானே ஊத்துற, மாத்தானே உள்ளையா வைக்கிற. சோறு கூடையா சோத்துக்கு ஊத்துற? உப்பு கூடையா? சோறு தானே கூட, உப்பு கொஞ்சம் தானே ஊத்துற. அந்த மட்டிலாவது உங்களுடைய இபாதத்தோடு இறை ஞானத்தை நீங்கள் சேர்த்தால் மட்டும்தான் அது ருசிக்கும். இல்லாவிட்டால் ஹபாஅன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாகும் உங்களுடைய இபாதத்துக்கள். மௌலவி அவர்களே, நீங்க இந்த தப்லீகில போய் போய் செய்கிற அமல்களை நான் பார்க்கும்போது உஹது மலை போல தெரியுது மௌலவி. எங்கட தகப்பனார் அவர்கிட்ட சொல்றா, உஹது மலை போல தெரியுது. ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு வருவீங்க கியாம நாளையில நாங்க உஹது மலை மட்டுக்கு அமல் செய்திக்க மாட்டோம். அங்க வந்து பார்த்து நிக்கக்குள்ள அல்லாஹ் காட்டுவான் நீங்க செய்த அமல்களை உஹது மலை போல காட்டிட்டு இருக்கக்குள்ள என்னமோ எல்டிடி பொம்பு வச்சு வெடிக்கிறாப்பல வெடிச்சு சுக்கு நூறாய் பறக்கும் அந்த மலை. என்ன இது பறக்குது, தூள் தூளா போகுது, என்ன விஷயம் இல்லை. குண்டுக்கு நெஞ்சிடும். வெடிச்சு போற மலை தான் அவங்களோட மலை. குண்டுக்கு நின்று பிடிக்கக்கூடிய மலை இல்லை. அதற்கு நீங்க இந்த உயிரையும் சேர்த்திருந்தால், தௌஹீதையும் ஞானத்தையும் அந்த இபாதத்தோடு சேர்த்திருந்தால் எந்த குண்டுக்கும் அசையாது, உடையாது. ஆகவே நான் மௌத்தா போறேன். இதுக்கு பிறகாவது நீங்க உங்களுடைய இபாதத்தோடு சோத்துக்கு உப்பு சேர்ப்பது போல, ரொட்டிக்கு உப்பு சேர்ப்பது போல இறை ஞானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வசியத்தை செய்வார்கள். அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, நாங்க இபாதத்தை செய்யணும். தொழாம இருக்கப்படா, நோம்பு பிடிக்காம இருக்கப்படா, ஜகாத்து கொடுக்காம இருக்கக்கூடா, ஹஜ் செய்யாம இருக்கக்கூடா, எல்லா இபாதத்துகளையும் செய்ய வேணும். ஆனால் சும்மா இபாதத்துகளை வெறும் இபாதத்துகளை செய்து தள்ளுறதுல அர்த்தம் இல்லை. விஷயத்தை தெரிஞ்சு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லு, அது போதும். தராசு தட்டுல போட்டா என்ன செய்யும்? ஒருத்தனுக்கு சுப்ஹானல்லாஹ் அர்த்தமும் தெரியா ஒன்றும் தெரியா தம்பி, அவன் ஒரு நாளைக்கு 1,00,000 தரம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றான்னு வச்சுக்கோமே. அந்த 1,00,000 தூக்கி ஒரு தராசு தட்டுல போடுற ஒருவன் விஷயம் தெரிஞ்சவன் சுப்ஹானல்லாஹ் ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு சொன்னான். அந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வை மர தட்டுல போட்டா எது கதிக்கும்? இதுதான் கதிக்கும், இதுதான் பாரம் கூடரிக்கும். ஒரு பஞ்சு கும்பம், ஒரு கும்பத்தை வச்சாச்சு ஒரு தராசு தட்டுல, 1 கிலோ படிக்கல்ல தூக்கி இதுல வச்சா எது சரியா இருக்கும்? ஒரு மலை போல இருக்கிறத விட இதுதான் பாரம் கூடரிக்கும். அது பார்க்கறதுக்கு மலை போல இருக்கும் பஞ்சு கும்பம். இது படிக்கல் ஒரு சின்ன ஒரு சாமான் தான், அதுதான் பாரமா இருக்கும். அதே போல எங்களுடைய இபாதத்துக்களை சப்புசாரி தென்குசாரி என்று இதெல்லாம் போட்டு வணங்கி 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 காலெல்லாம் மிங்கி சூத்தெல்லாம் மிங்கி அவதிப்படாம தின்ற காத்து நீ சொல்லுற என்றாலும் உருப்படியா தொழும். ஒரு சரண் சுப்ஹானல்லாஹ் சொல்றாலும் உருப்படியா சொல்லு. இந்த அடிப்படையில் அமல் செய்து அல்லாஹ்வையும் தெரிந்து வலது ஜினாவாக ஆகாமல், ஹராமில முறைக்கியாக ஆகாமல், ஹலாலில் பிறந்த மக்களாக நாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.